ஹலோ கைஸ், குட் மார்னிங். இது டெக் ட்ரேடர். இது என்ன வீடியோனா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஒரு அனாலிசிஸ் வீடியோ. இது எப்படியே நடக்கணும்னு இல்லை, இது என்னோட வியூ மட்டும்தான். இதை எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களோட ஓன் விஷ். என்னோட வியூவை மட்டும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் நிஃப்டி வந்து பேங்க் மந்த்லியில் பார்த்தேன்னா, எனக்கு வந்து மந்த்லியில் ஒரு டபுள் டாப் அடிச்சிருக்கு. டபுள் டாப்லேருந்து ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த கரெக்ஷன் வந்து இன்கேஸ் இது வந்து திருப்பி மேலே போகுது அப்படின்னா, எந்த லைனு கிட்ட இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனில் இன்கேஸ் சப்போர்ட் எடுத்து போயிடணும். அப்படி போகலைன்னா இவன் வந்து ஃபர்தர் இருக்கிற லெவல்ஸ் எல்லாத்தையும் 19,000 இல்லை 18,000 ஈவன் 17,500 கூட போயிட்டு திரும்பலாம் இங்கே தான் கடைசி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இது ஒன்று. இது வந்து மந்த்லியில் நான் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்தோட ஸ்டார்டிங் கேண்டில் இங்கே தான் ஒரு பெரிய இந்த 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 இடத்த பிரேக் பண்ணாங்க இல்லையா, இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் திருப்பி வந்து கடைசியாக இது இங்கேருந்து தான் ஒரு கன்சல்டேஷன் வந்து பிரேக் பண்ணாங்க. இப்போ போனப்பையும் திருப்பி இங்கே தான் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து ஹெவி லிக்விடிட்டி இருக்குது. அவங்க எல்லோரும் ஸ்டில் தே ஆர் இன் பேரிஷ் மோட். ஓகேங்களா. அடுத்தது வந்து என்னென்னா, என்னோட பெரிய கன்சர்ன் என்னென்னா பேங்க் நிஃப்டி என்ன ரொம்ப நாளாக நீங்கள் வந்து மந்த்லியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு ஒரு 10-15 இயர்ஸ் அதுக்கும் மேலே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். 2014 இருக்குது, 10 இயர்ஸ் போல். 10 இயர்ஸாக ஒரு இது பேட்டர்ன் வந்து லீனியர் ரெக்ரெஷன் சொல்கிறாங்க. நானும் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தேன் இது என்னென்னு. ஒரு மாதிரி சேனலில் போடுது அப்படின்னு போயிட்டே இருக்குது. இந்த சேனலுக்குள்ளே ஒரு இன்னர் சேனல் ஒன்று போயிட்டுருக்கு. அதில் ஒரு ஆஃப் எடுத்திங்கன்னா இது வந்து சப்போர்ட் எடுத்து மேக்ஸிமம் ஒரு 2022க்கு அப்புறம் பெருசாக அது பிரேக் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளேயே போயிட்டான். ஆனால் இப்போ வந்து இவன் கீழே வந்துட்டான். இவன் கீழே வந்தவன் இதில் என்ன டச் பண்ணி இதுவாகணும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் என்னென்னா, அட்லீஸ்ட் இவன் வந்து இந்த ஆர்டர் பிளாக் வரைக்குமாவது வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் வரணும்னு இல்லை. இந்த ஆர்டர் பிளாக்கில் சான்சஸ் ஆர் ஹை. இந்த ரெட் கேண்டில் எடுத்துக்கோங்க. வரலாம், வராமலும் போகலாம். இல்லை இதில் கூட இந்த ட்ரெண்ட் லைனில் கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம் இந்த பேட்டர்னில். ஆனால் இதுக்கு மேலே சஸ்டெயின் இந்த மந்த் ஆகிடுச்சுன்னா திருப்பி மேலே போயிடும். இது மட்டும் இல்லாமல் என்னென்னா, டவ்வு நீங்கள் வேறு எந்த டவ்வு இது நாஸ்டாக் S&P 500 எல்லாமே ஓவர் பாட் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லலாம். என்னென்னா எல்லாமே ஒரு 50-60% மேலே தான். ஆஃப்டர் 2025 எல்லாமே ஷூட்டப் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் அ டைம் ஃபார் அ குட் கரெக்ஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பார்ஷியலாக புக் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். திருப்பி என்ட்ராங்க. டாடா பை.